நம்ம பார்க்க இருக்கிறதான அந்த பாடம் என்னவென்று நாம் பார்த்தோமே என்றால், வெளிச்சத்தின் பிள்ளைகள். இந்த பாடத்தை எடுக்கும்படியாக கடவுள் என்ன பண்ணிட்டார்னா, எனக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார், இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த 1 வருட காலத்திற்கு முன்பதாக நான் என்ன பண்ணேன்னா, சத்திய பாடங்களை எடுத்தேன். இந்த 2026ல் முதல் முறையாக மீண்டுமாக கடவுள் எனக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை, கடவுளினுடைய சத்திய வார்த்தையை பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய வாய்ப்பை என்ன பண்ணியிருக்காருன்னா, கடவுள் மீண்டுமாக எனக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அதற்காக கூடிய மீண்டுமாக ஒரு விசை கடவுளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்து கொண்டு நம் பாடத்துக்குள்ளாக கடந்து போகலாம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் இந்த பாடத்திற்கு நம்ம எடுத்துக்கொண்ட ஆதார வசனம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. இந்த 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வைத்து தான் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாடத்தை எடுக்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ இந்த பாடம் எப்பேற்பட்ட பாடமாக இருக்குன்னா, இது ஒரு பெரிய பாடம் தான். ஆனாலுமே இது ஒரு துவக்க பாடம். துவக்க பாடம்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தை எங்கிருந்து பெற்றுக்கொள்ளுகிறாங்க, எப்படி பெற்றுக்கொள்ளுகிறாங்க, யார் மூலியமாக பெற்றுக்கொள்ளுகிறாங்க, அந்த பெற்றுக்கொள்ளுகிறவர் யார், அவர் எங்கேருந்து பெற்றுக்கொண்டார், இப்படியாக இது ஒரு பெரிய பாடம் தான். ஆனால் இந்த பாடத்தை எப்படின்னா, எல்லா இடத்துலையுமே அப்படியே டச் பண்ணி இந்த பாடத்தை ஒரு கன்க்ளூஷனில் கொண்டு வந்திருக்கு. ஸோ கடவுளுக்கு கிருபை சத்தியம், அதாவது கிருபை இருந்தால் மீண்டுமாக ஒரு விசை கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த பாடத்தை முழுமை பெறுவதற்கு நான் பிரயாசப்படுவேன் சகோதர சகோதரிகளை. ஸோ அப்போ இந்த 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வைத்து தான் இந்த பாடத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆனாலுமே இந்த பாடத்தை முதலாவது இதனுடைய தலைப்பு என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிச்சத்தின் பெயர் என்ன, இந்த தலைப்பு தான் நம்ம வச்சுருந்தோம். வெளிச்சத்தின் பெயர் என்ன. ஆனாலும் பல வருடங்கள் முடிஞ்சு இப்போ தான் முதல்ல மீண்டுமாக ஒரு சத்திய பாடத்தை எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த டயத்தில் நம்ம போய் ஒரு கேள்வியான ஒரு தலைப்பை வச்சோம் அப்படின்னா, ஒருவருக்குமே என்ன ஆயிராது, ஒருத்தருக்குமே புரியாது இது என்ன, வெளிச்சத்தின் பெயர் என்ன அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த தலைப்புக்கு சத்திய வசனங்கள் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அதை டச் பண்ணிட்டு போகலாம் இல்லையா, டச் பண்ணிட்டே போகலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறேன். வெளிச்சத்தின் பெயர் என்ன? யாராக இருந்தாலுமே சொல்லலாம். வெளிச்சத்தின் பெயர் என்ன? இயேசு கிறிஸ்து. இது நேரடியாகவும் சொல்லலாம், ஆவிக்குரிய ரீதியிலும் சொல்லலாம். வசனம் என்ன சிஸ்டர்? நம்மளுடைய வேதமே வெளிச்சம். நம்மளுடைய தலைப்பு கூட அப்படித்தான் இருக்கு. அதாவது சபையினுடைய பெயர் கூட அப்படித்தான் இருக்கு. சகோதரர் சொன்ன மாதிரி சபை உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கு இல்லையா? அப்போ வெளிச்சம் எவ்வளவு முக்கியத்துவம் என்று நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவது பார்க்க வேண்டும் இல்லையா? இப்போ நம்ம பேசினது எல்லாமே நம்மளுடைய சிந்தையிலிருந்து வருகிற வாய் வழியாக வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளாக இருக்கும் இல்லையா? நம்ம சொன்னது எல்லாமே சபை மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும், வேதமே வெளிச்சம், கிரைஸ்ட் அவர் வெளிச்சமாக இருக்கார், எல்லாமே ஓகே. இதெல்லாமே எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? இப்போ சிந்தையிலிருந்து வந்துச்சு இல்லையா? அப்போ வெளிச்சம் எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம அதை பற்றி பார்க்க வேண்டும் இல்லையா? இப்போது நம் வேதத்தை நம்ம நிறையா வாசிச்சிருப்போம். இன்றைக்கி இப்போ காலையில் நம்ம சகோதரர் எடுக்கும்போது கூட
அவர் ஆரம்பித்ததே எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னா, ஆதியாகமத்திலேருந்து ஆரம்பித்தார் அவர். ஏன்னா உலகத்தின் ஜெனிசஸ் எத்தனாவது அதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஆரம்பித்த உடனே நான் என்ன நினச்சிக்கிட்டேன், ஓகே இன்றைக்கி நம்மளுடைய சத்திய பாடத்தை இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாங்களாட்டுக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த முதல் அதிகாரம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம். அந்த முதல் அதிகாரத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அந்த முதல் அதிகாரம் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க, வேதத்தை நன்கு படிக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முதல் அதிகாரத்தை வந்து மனப்பாடமாக தெரியும். ஆனாலும் அதில் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னா, அந்த முதல் அதிகாரத்தில் அந்த 3வது வசனம் எப்பேற்பட்ட வசனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஏன் கடவுள் வந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்ல வேண்டும்? கடவுளுடைய தற்சொரூபமே எப்பேற்பட்டது? ஒளி, காணக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். அப்படி இருக்கிறவர் ஒருவர் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா வெளிச்சம் உண்டாயிடுச்சு. ஆனால் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவர் வந்து என்ன பண்ண மாட்டார், இங்கே கண்டினியூவாக இங்கே இருக்க மாட்டார். அவராக இருந்தாலும் சரி, அவர் வரமாட்டார். அவர் எப்படி கிரியேஷன் அப்படி ஏன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு பிதாவாகிய கடவுள் வந்து சொல்லியிருப்பாரா அப்படின்னா, கடவுள் சொல்லியிருக்க மாட்டார். அவருடைய தூதர்கள் தான் அங்கே இருந்திருப்பாங்க. தூதர்களும் எப்பேற்பட்டவர்களாக இருப்பாங்க? அக்கினி ஜுவாலையாக இருப்பாங்க இல்லையா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பாங்க இல்லையா? வெளிச்சமாக இருப்பாங்க. இருந்தாலும் அங்கே வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னா அவங்க பர்மனண்ட்டாக அங்கே இருக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்றது மாதிரி கடவுள் சொல்லிட்டார். அப்படி ஏன் அப்படி சொன்னாங்க, எதனால் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிச்சு பார்க்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியானது எப்படி இருக்குது? இப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருக்கு. அப்ப ஏன் அப்படி இருந்துச்சு அப்படின்னு நமக்குள்ளார ஒரு கேள்வி கேட்கும்போது, அதுக்கு கீழே அப்படி வாசிச்சிங்க, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்ப ஆழத்தின் மேல் என்ன இருக்கு? இருள் இருக்கு. இருள் இருக்கிறதுனால தான் அந்த பூமி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு. இப்போ அதனால தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்றாரு. வெளிச்சம் உண்டாகி கடவுதுன்னு சொன்னதுக்கப்புறமா அடுத்தது அதுக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட் அது என்ன ஆகுது அப்படின்னா, அதிலே 4வது வசனம் வாசிக்கலாம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது அப்படின்னு பிதாவாகிய கடவுள் பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ பூமி வெளிச்சம் இல்லாத காரணத்தினால பூமி எப்படி இருக்கு? பூமி ரொம்ப ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு. கடவுள் அது பார்க்குறாரு, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறாரு, வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கடவுள் பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ வெளிச்சம் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை கடவுள் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒரு சில அதிகாரங்கள், ஒரு சில வசனங்கள் மூலம் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா உணர்த்துகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. மீண்டுமாக நம்முடைய ஆதார வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் எப்படி சொல்லுது வசனம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறாங்க இல்லையா? அப்போ வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர் யார்? பிதாவாகிய கடவுள். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மீண்டுமாக ஒரு விசை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க.
தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். தேவன் வெளிச்சத்திற்கு என்ன பெயரிட்டிருக்கார்? பகல். இப்போ நம்ம என்னெல்லாம் பேசணும்? வெளிச்சத்திற்கு நிறைய காரியங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் கடவுள் வெளிச்சத்திற்கு ஒரு பெயரிட்டிருக்கார். அந்த பெயர் என்னன்னு பார்த்தோம்னா பகல். அப்போ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக நாம் இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதனால தான் நம் பிதாவாகிய கடவுள் நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலும் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அது அந்த காரணம் சொல்வதற்குமே, இந்த வார்த்தை சொல்வதற்குமே கூட என்னன்னா ஒரு காரணம் இருக்கு. என்ன வாசிக்கலாம்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிங்க. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்போ இது கடவுளினுடைய திட்டம், அனாதி தேவனுடைய அது ஒரு திட்டம். இப்போ இந்த ஆகாயம் அந்த வானத்தின் மேலே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பகலையால் பெரிய சுடரும் இரவையால் சிறிய சுடரும். இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஆசாரிப்பு கூடாரம் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியுது? அந்த தூக்கிட்டு போகிறவங்களுக்கு தெரியுது, இங்கே வைக்கணும் அப்படின்னு பிதாவாகிய கடவுள் அங்கே என்ன பண்ணுறாரு? உணர்த்துறார். ஆனாலும் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களுக்கு எப்போ என்ன கிடைச்சிது? எப்பயுமே இருட்டில் இருந்தாங்களா? இல்லை. எங்கே இருட்டில் இருந்தாங்க? பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் வந்துச்சு. அப்போ கடவுளினுடைய திட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எப்பயுமே எங்கே தான் இருக்கணும்? வெளிச்சத்தில் தான் இருக்கணும். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. அதனால தான் நம்மளை கடவுள் பார்த்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள் அப்படின்னு பிதாவாகிய கடவுள் அப்படி சொல்கிறார். இதை இன்னொன்றும் பார்க்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். சந்திரனைப் போல அழகும் சூரியனைப் போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? இப்போ இந்த வசனம் யாரை குறித்து தான் இங்கே பேசுகிறது? உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இந்த வசனத்தை யாரை அடையாளப்படுத்தும் வசனமாக இருக்கிறது? சபை. அப்போ சந்திரன் இங்கே சொல்லக்கூடியது எல்லாமே எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, சந்திரனை பற்றி மட்டும்தான் சொல்லுது. சந்திரன் போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும். சூரியன்னு சொல்லுங்க. சூரியனை போல் பிரகாசமும் கெடி பறக்கும் படையை போல் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம். இந்த அருணோதயம்ங்கிறது என்னன்னு தெரியுமா? அருணோதயம்ங்கிறது பர்டிகுலராக சந்திரனை சொல்கிறது தான். இது எப்பன்னா, ஒரு பெரிய பௌர்ணமின்னு ஒரு சில டயத்தில் சொல்லுவாங்க. அந்த பெரிய பௌர்ணமி டயத்தில் பார்த்தோம்னா சந்திரனையே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அப்படி பவராக இருக்கும். அதை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா அருணோதயம்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த சந்திரன் எதை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்கிறது என்றால், இது சபையை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்கிறது. இப்போ இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ்
ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இப்போ இந்த வசனம் எதை குறித்து அடையாளப்படுத்துகிறது? நீதியின் சூரியன் எதை அடையாளப்படுத்து? யார? இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே பெரிய சுடர் சூரியன், சிறிய சுடர் சந்திரன். இதை அனாதி தீர்மானமாக யார் செஞ்சிட்டாங்க அப்படின்னா, பிதாவாகிய கடவுள் ஒரு அனாதி தீர்மானம் பண்ணிட்டார். ஸோ அதற்குரிய ஒரு அடையாளமான ஒரு விஷயத்தை, காரியத்தை தான் கடவுள் கொடுத்த வசனங்களோடு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ நீதியின் சூரியன் யாரை அடையாளப்படுத்துகிறது என்று பார்த்தோமே என்றால், அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம அடையாளப்படுத்துகிறது என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ சந்திரனுக்கு வந்து தானாய் ஒளிரக்கூடிய சக்தி இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தானாக இருக்குங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போது இந்த சந்திரன் என்ன பண்ணும் அப்படின்னா, எங்கிருந்து அது ஒளிரக்கூடியதாக இருக்கிறது என்றால், அது வந்து சூரியனிடத்தில் அந்த ஒளியை வாங்கி அது பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மற்றபடி சந்திரன் வந்து தானாய் ஒளிரக்கூடியதாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் நம் பிதாவாகிய கடவுள் நம்மை பார்த்து என்ன பண்ணுறாரு? ஏன்னா இதை எதை அடையாளப்படுத்து? சபைன்னா யார்? அது சபை குறித்தாக ஓடுகிற நம்மை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது சகோதர சகோதரிகள். அதனால தான் கடவுள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த சப்ஜெக்டு எப்படி இருக்குன்னா, ஒரு மேலோட்டமாக தான் இருக்கும். ஆழமான கருத்துக்கள் நம்ம இன்னும் பார்க்கல. ஆனால் கடவுளுக்கு சித்தம் இருந்தால் கண்டிப்பாலுமே அடுத்த பாடம் வந்து இதனுடைய இன்னும் டீப்பாக ஆராய்ச்சி பாடமாகவே நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாமே எப்படின்னா, சும்மா இந்த எல்லா விஷயங்களையுமே டச் பண்ணிட்டு போகிறது தான். மற்றபடி ஆழமான கருத்தான பாடமா அப்படின்னா கருத்து இருக்குது. அதாவது நமக்கு அதனுள்ள ஒரு பாடம் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ரொம்ப ஆழமானதாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? அப்போது நம்ம எங்கேருந்து ஒளியை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், நம்ம வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து தான் நம்ம ஒளியை பெற்றுக்கொள்ளுகிறோம் சகோதர சகோதரிகளை. இப்போது சந்திரனை குறித்து நம்ம என்னென்னா ஒரு நேரடியான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சந்திரன் இப்போ நேரடியாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? சந்திரன், அந்த சந்திரனை குறித்து நம்ம நேரடியாக பார்த்தோமே என்றால், சந்திரனை நம்ம எப்போது சந்திரன் அப்படின்றது கூப்பிடுவோம்? எப்போ சொல்லுவோம்? ஒரு சந்திரன் இருக்குது, சந்திரனை பார்த்து எப்போது அது சந்திரன் நம்ம சொல்லுவோம்? இரவில். ஓகே, இரவில் நம்ம பார்க்குறோம். சகோதரர் சொன்னது கரெக்டு. பௌர்ணமி அப்போ தான் நம்ம அதை பார்த்து என்ன சொல்லுவோம்? சந்திரன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். மற்றபடி மற்ற டைம் எல்லாமே எப்படி இருக்கும், அதனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் தேய்பிரையாக, அதாவது தேய்பிரையாக இருக்கும். ஒரு சில சமயத்தில் வந்து அது வளர்பிறையாக இருக்கும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இல்லையா? அது உங்களை பற்றி சொல்லலாமான்னு தெரியல. ஆனால் இந்த சந்திரனை குறித்து பார்க்கும்போது அது என்னுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குமோ என்று, அப்படி பிரதிபலிக்கிறதோ என்று நான் நினச்சிக்கிறேன். இப்போ 14 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்கும், நல்ல வளர்ப்பிறையாகவே இருக்கும். நல்ல சத்தியத்தை குறித்து நல்ல ஞானமுள்ளவர்களாக, சத்தியத்தை குறித்து பயங்கரமாக பேசக்கூடியவர்களாக அந்த 14 நாட்கள் இருக்கும். மற்ற அந்த 14 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சோர்ந்தவர்களாக இருப்போம், ரொம்ப தேய்ந்தவர்கள் போல இருப்போம். இன்னும் ஒரு 2 நாள் இருக்கு இல்லையா? ஏன்னா சந்திரனை வந்து நம்ம வானத்தில் எப்போ தான் பார்க்க முடியாது அப்படின்னா, ஒரு 2 நாள் மட்டும்தான் பார்க்க முடியாது. கரெக்டுங்களா சிஸ்டர்? அமாவாசை, அடுத்தது ஒரு எம்டி டேஸ் இல்லையா? வெறுமானம்னு சொல்லுவாங்க, பாட்டியம்மா. அதான் அந்த 2 நாள் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியாது. மற்ற 3ஆவது நாள் வந்து என்ன ஆகும்? 3ஆம் பிறை ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா? அப்போது வருடத்தில், அதாவது மாதத்தில்
நம்ம அந்த சந்திரனை பார்க்காத அந்த நாள்னா அந்த ஒரு 2 நாள் மட்டும்தான். மற்றபடி சந்திரன் எப்பொழுதுமே வானத்தில் சுடர் விட்டு கொண்டு தான் இருக்கும். கொஞ்ச நாச்சு தெரியும். அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுமே அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இடையில என்ன வருது? சந்திரனுக்கு ஒளிரூட்டக்கூடாது என்பதற்காக இங்கே இடையில என்ன இருக்கு? அமாவாசையா? ஆ? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில என்ன இருக்கு? பூமி இருக்கு. அதை சொல்லுங்க. பூமி இருக்கு. பூமி எதை அடையாளப்படுத்துது? மாமிசம். மாமிசத்தை அடையாளப்படுத்துது. பூமி மாமிசத்திற்கு அடையாளமாக இருக்குது. அப்போ இந்த சந்திரன் ஒளிரூட்டக்கூடிய அந்த ஒரு ஒளியை என்ன பண்ணுதுன்னா தடுக்குது. சந்திரன் மேலே படாத மாதிரி பூமி தடுக்குது. பூமி நம்மளுடைய மாம்சம். ஸோ நாமளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்ல ஒரு வளர்ச்சியில் இருப்போம். அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா, உலகத்தினுடைய காரியம், ஃபேமிலியுடைய காரியம், இது எல்லாமே என்ன ஆகும்னா மாம்சமாக நம்ம முன்னாடி என்ன இருக்குன்னா அந்த வெளிச்சத்தை அப்படியே தகர்க்கும். அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளை. ஸோ அதனால தான் என்னென்னா, கடவுள் நம்மளை சந்திரன் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனாலுமே கடவுளுடைய திட்டத்தில் சந்திரனுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த வேலை நடந்து கொண்டே தான் இருக்கும். ஒருவேளை நாம் சோர்ந்து விட்டோம் என்றால் அடுத்தது என்ன நடக்கும்னா, அருகில் இருக்கும் சகோதரன் அதற்குண்டான வேலையை செய்வார். இப்போ கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற ஒருவர் மட்டும்தான் சபைக்குரிய ஓட்டத்திற்கு கரெக்டாக இருப்பார் அப்படின்னு தேவன் நிர்ணயிச்சிருப்பாரா? சபைக்குரிய ஓட்டத்தை இவர் மட்டும்தான் செய்யணும்னு யாராச்சும் ஒரு இது இருக்கா? இல்லை. அப்போது சந்திரன் கடவுள் ஒரு திட்டம் கொடுத்துட்டார். அந்த திட்டத்திற்கு நான் இல்லை என்றால் அடுத்தது இன்னொருவர் இருக்கார். அப்போ சந்திரனுடைய வேலை என்னவோ அது செய்து கொண்டு தான் இருக்கும் என்று பார்க்குறோம். அப்போ மணவாட்டியை அடையாளப்படுத்தும் சந்திரன் சூரியனிடத்திலிருந்து ஒளி வாங்கினவர்களாக இருக்கிறோம் இல்லையா? இல்லை நாம் அந்த ஒளியில் வாசம் பண்ணவில்லை அப்படின்னா நாம் வேற என்ன ஒளியை பெற்றுக்கொண்டிருப்போம் என்றால், உலகத்தினுடைய ஒளியை வேறொரு ஒளியை நம்ம பெற்றுக்கொண்டு இருப்போம் என்று நம்ம பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. இப்போ இன்னும் பார்த்தோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமை, அவருடைய வெளிச்சம் எப்போது மற்ற எல்லாருக்குமே தெரிஞ்சது? கர்த்தர் இயேசு இருக்கிறார். அவர் பிறந்தது முதல் எது வரைக்கும் எடுத்துக்கலாம்? அதாவது பிறந்தது முதல் அவர் உடன்படிக்கை எடுத்தது வரைக்கும் வச்சுக்கலாமா? அப்போ பிரசித்தி பெற்றாரா? அப்போ அவருடைய வெளிச்சம் கிடைத்ததா அவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இல்லை. சாத்தானால் சோதிக்கப்பட்டு வந்தார், அதுக்கப்புறம் கிடைச்சதா அப்படின்னா அப்பயும் இல்லை. ஸோ கர்த்தர் இயேசுனுடைய வெளிச்சம் எப்போது கிடைச்சது அப்படின்னா, இந்த காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு அவர் எப்போது சுவிசேஷத்தை ஆரம்பித்தாரோ, சுவிசேஷம் ஆரம்பித்த பிறகுதான் அவருடைய வெளிச்சம் எல்லோருக்குமே தெரிந்தது என்று நம்ம பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. காரணம், அவர் பிதாவினிடத்தில் வைத்திருந்த அந்த ஒரு விசுவாசம், அன்பு, அவர் கொடுத்துட்ட கட்டளை, அவர் கொடுத்துட்ட உடன்படிக்கை, அவரோடு எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை. ஸோ இந்தபடியாக தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா வாழ்ந்து, அதாவது 30 வயது வரையுமே இருந்து உடன்படிக்கை எடுத்து சாதானால் சோதிக்கப்பட்டு பின்பு சுவிசேஷத்தை ஆரம்பித்தது பின்புதான் கர்த்தர் இயேசுனுடைய வெளிச்சம் எல்லாருக்குமே கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு தான் கர்த்தர் இயேசு உண்மையாகவே தம்முடைய சீஷர்களிடத்தில் பேசுகிறார். என்னன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 6 வரைக்கும் 6 7 வரைக்கும்.
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இது எல்லாமே டச் பண்ணிட்டு தான் போகிறேன். இன்னும் நம்மளுடைய முழுமை இதுதான் சொன்னது. அதாவது நம்ம டீப்பாக இன்னும் உள்ளார போகலை. ஸோ அதனால் எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ கர்த்தர் இயேசு எவ்வளோ ஒரு விசுவாசம், எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்திருந்தால் அவர் இந்த மாதிரி வசனம் பேசியிருப்பார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போது கர்த்தர் இயேசு தன்னுடைய வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா, கர்த்தர் கடவுள் கொடுத்துட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி, அவர் செய்துகிட்ட உடன்படிக்கையின்படி, அவர் கற்பித்த கற்பனையின்படி, கட்டளையின்படி அவர் எப்படின்னா வளர்ந்தார். பிறந்தது முதல் 30 வயதாகும் வரைக்குமே, உடன்படிக்கை எடுக்கும் வரைக்குமே அவர் எப்படின்னா கடவுளினுடைய கை பிடியில் இருந்தார், கை கோத்து நடந்திருந்தார். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவினுடைய வெளிச்சத்தை முழுமையாக பெற்றவராக இருக்கிறார். அதனால தான் தன்னுடைய சீஷர்கள் வந்து கர்த்தர் இயேசுகிட்ட கேட்கும்போது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ ஒரு பிதாவினுடைய வெளிச்சம் கிடைக்காமல் கர்த்தர் இயேசு அப்படி பேசியிருப்பாரா அப்படின்னா, கண்டிப்பாலுமே அப்படியெல்லாம் கர்த்தர் இயேசு வந்து பேசியிருக்க மாட்டார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு சத்தியமாக பேசியிருக்கிறார், என்ன பிதாவினுடைய கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் அவரோடு கொண்ட உடன்படிக்கையின்படியும் எப்படியெல்லாம் நடந்திருப்பார் என்று பார்க்கிறோம். அப்படியெல்லாம் நடந்த காரணம் கொண்டு தான் இவர் வந்து தன்னுடைய சீஷர்களிடத்தில் வந்து இந்த வார்த்தையை பேசுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதே பிதாவாகிய கடவுள் ஒரு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார் இல்லையா? இப்போ கர்த்தர் இயேசு இவ்வளோ ஹானஸ்டாக என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்றது பேசும்போது, அப்போ பிதாவாகிய கடவுளும் ஒரு அறிக்கை கொடுத்துருப்பார் இல்லையா? அந்த இது பார்த்தீங்கன்னா ஏசாயா 42 அதிகாரம் 5 முதல் 9 வரை. 5 9 வரை. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை 42 வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. இப்போ இது பேசுறது யாரு? இந்த வசனத்தை பேசக்கூடியவர் பிதாவாகிய கடவுள். அடுத்தது வாசிங்க சிஸ்டர். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்து இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். இது நம்மளுடைய பிதாவாகிய கடவுள் கொடுத்துட்ட ஒரு வாக்குத்தத்தம். நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும், அதுவும் என்னது, ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய காரியம்தானே. குருடருடைய கண்கள் திறக்கிறது அப்படின்னா அதுவும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய காரியம் தானே. கட்டுண்டவர்களை காவலிலிருந்து அதனுடைய கம்மா போட்டு அடிஷனலாக என்ன வருது, இருளில் இருக்கிறவர்களை அதில் ஒரு கம்மா போட்டு சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும், எல்லாம் கம்மா போட்டு வருது. எல்லாமே எப்படின்னா ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை தான் அடையாளப்படுத்துகிறது கடவுள் சொல்லுகிற அந்த வார்த்தை. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து,
இப்போ நம்ம சொன்ன காரியம் எல்லாமே அதில் அடங்குது இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் 30 வயதாகும் வரைக்குமே அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, பிதாவுடைய கையை பிடித்து வளர்ந்தவராகவே இருக்கிறார். அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் உடன்படிக்கையுமே எப்படி இருக்கிறார்னா, தற்காத்து கொண்டு பாதுகாத்து நடந்துகிறார். அதற்காக தான் உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்குள்ள ஒளியாகவும். இப்போ 30 வயசுக்கு மேலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? எப்படி இருக்கிறாரு? உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். இப்போ பிதாவாகிய கடவுள் கொடுத்துட்ட அந்த வாக்கு தத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியர்த்தியாக செய்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணும்படி மீண்டுமாக கடவுள் என்ன சொல்கிறார்? நான் கர்த்தர், என்னுடைய நாமம், நான் என் மகிமை வேறொருவருக்குமே கொடுக்கல. என் துதிங்கிறது வந்து அது என்னன்னா, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து இவர் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு தத்தம், நான் இந்த துதி வேற யாருக்குமே கொடுக்கல. ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே குறிப்பிடுகிறார் என்று நாம் பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. இது பிதாவாகிய கடவுளுடைய வாக்கு தத்தம். இதைத்தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணுறாருன்னா ஃபாலோ பண்ணினாரா இல்லையா? அப்படின்னா அதுவும் ஒரு வாசிச்செல்லாம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறம் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதாவது இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா, கர்த்தரனுடைய வெளிச்சம், அதுவும் சின்ன வெளிச்சம் கிடையாது. எப்பேற்பட்ட வெளிச்சம்? ரொம்ப பெரிய வெளிச்சத்தை யார் காண்கிறாங்க? ஜனங்கள் காண்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ கர்த்தர் இயேசு பிறந்தது முதல் 30 வயது ஆகும் வரைக்குமே அந்த வெளிச்சம் கிடைக்கல. அதாவது வெளிச்சம் யாருக்குமே தெரியல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சம். ஆனால் எப்போ தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தான் எல்லா ஜனங்களுக்குமே தெரியுது, இவர் பெரிய ஒளியாக இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து எல்லா ஜனங்களுக்கும் தெரிகிறது சகோதர சகோதரிகளை. கர்த்தர் இயேசுவின் இடத்தில், அதாவது இந்த வெளிச்சம் எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னா, பிதாவாகிய கடவுள் இடத்திலிருந்து தான் அந்த வெளிச்சம் கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, கடவுள் கொடுத்துட்ட எல்லா விதமான கட்டளைகள் பிரமாணங்கள் எல்லாப்படியும் அவர் நடந்ததுனால தான் பிலிப்பு கேட்கும்போது சொல்கிறாரு, நான் வந்து என்னென்னா என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். அது மட்டும் இல்லை, நான் பேசுகிறது எல்லாமே என்னுடைய சுயமாக பேசாமல் பிதாவாகிய கடவுள் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தன்னுடைய சீஷர்களுக்கு வந்து சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியாக கர்த்தர் இயேசு கடவுள் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை இப்போ யாருக்கு கொடுக்க தொடங்குகிறார் அப்படின்னா, யாருக்கு கொடுக்க தொடங்கினாருங்க? அவருடைய சீஷர்களுக்கு. அவருடைய சீஷர்களுக்கு வந்து என்னன்னா அந்த வெளிச்சத்தை கொடுக்க தொடங்குறார். எங்கேருந்து தொடங்குறார் அப்படின்னா, 4ஆம் அதிகாரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4ஆம் அதிகாரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனாலும் பர்டிகுலராக 5ஆவது அதிகாரத்திலேருந்து தான் அவங்க என்னென்னா இந்த பிரசங்கம், மலை பிரசங்கத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து அவங்களுக்கு என்னென்னா படிப்பினை நிறையா கிடைக்குது. எப்படின்னா, அவர் கொடுக்குற சத்தியம் எப்பேற்பட்ட சத்தியம் இருக்குது அப்படிங்கிறது பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்க. அவர் மற்றவர்களுடைய வியாதியை சுஸ்தப்படுத்துகிறது வந்து எங்கேருந்துன்னா அருகில் இருந்து பார்க்குறாங்க. அவர் மரித்தவரை எழுப்பும்போது சீஷர்கள் எங்கே இருக்காங்க? தனியாக இல்லை, கர்த்தர் இயேசு இல்லை, நீங்களாம் தனியாக இருங்க, நான் மட்டும்தான் தனியாக போய்ப்பேன். அது ஒரு இடத்துல நடந்துச்சு. இருந்தாலும் மற்ற எல்லா காரியங்களையுமே தன்னுடைய சீஷர்களை வைத்து தான் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். தன்னுடைய வெளிச்சம்
தன்னுடைய கூட இருக்க சீஷர்களுக்குமே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் எல்லா விஷயத்திலையுமே தன்னுடைய சீஷர்களை சேர்த்துக்கொள்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இன்னொன்று, அவர் ஜனங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறார், ஜனங்கள்கிட்ட எப்படி பேச்சு பராமரிப்பு எப்படி இருக்குது, அவருடைய அன்பு எப்படி இருக்குது, எல்லா விதமான காரியங்களையுமே என்ன பண்ணுறாருனா தன்னுடைய சீஷருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம மத்தேயு 10ஆம் அதிகாரம் போனோம்னா அங்கே என்ன நடக்குன்னு பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ என்னாச்சு அப்படின்னா தன்னோட கூட இருந்த அந்த வெளிச்சத்தை, ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை வந்து என்னாச்சுன்னா யார் கொடுக்குறாங்க, சீஷர்களுக்கு கொடுக்குறாங்க. இத்தனை நாட்களாக கூட இருந்து கவனிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு கடவுள் கொடுத்த வெளிச்சத்தை, ஒரு அதிகாரத்தை இப்போ யாரு கொடுக்குறேன், உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து பண்ணணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வழிநடத்தப்பட்டாரோ அதன்படியாக நடக்கணும். அது இல்லாமல் கர்த்தர் இயேசு என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒரு நீதியாகவும் பண்ணுறார். எப்படி கர்த்தர் இயேசு ஆரம்பித்த அந்த ஆரம்பத்தின்படியே, இப்போ அவர் எதுக்காக வந்தார், சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் வந்தார். அதன்படியாகவே என்ன பண்ணணும் அப்படின்னா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அவங்களுக்கு கட்டளை கொடுக்குறார். இது நீங்கள் 5லேருந்து 8 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, ஒரு சில கட்டளை இடுறார். எப்படி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சுவிசேஷத்தை தான் முதல்ல அறிவிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள், நீங்கள் யார்கிட்ட என்ன பண்ணணும், எந்த வீட்டுக்கு போனால் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற காரியங்களை குறித்து அவர் கொடுக்குறார். கொடுத்ததுக்கப்புறம் தான் கடைசியாக என்ன பண்ணுறாரு, இந்த அதிகாரத்தை கொடுக்குறார். என்னென்னா அந்த 8வது வசனம் மட்டும் கொஞ்சம் வாசி பாருங்க. வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இது பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தில் வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே என்ன இருக்கும் அப்படின்னா பிசாசுகளை, அசுத்த ஆவிகளை துரத்தவும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து கடைசியாக சொல்கிறாரு, நீங்கள் பிசாசுகளை துரத்தவும் இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்ற இந்த ஒரு அதிகாரத்தை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு வந்து கொடுக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு, எவ்வளோ பெரிய ஒரு வல்லமை, எவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய சீஷர்கள் ஏற்றுக்கொண்டார்களா, அதை விசுவாசித்தார்களா அப்படின்னு பார்க்கும்போது அது நேர்த்தியாய் செய்தார்களா. அதாவது அவர் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, இப்போ அதை நேர்த்தியாக செஞ்சாங்களா அப்படிங்கிறது பார்த்தோம்னா அவங்க அதை நேர்த்தியாக செய்யலை. அதுதான் உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை திறத்துவிடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். ஓகே, இப்போ அவர்களால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கூடாமற் போயிட்டு. கடவுள் கொடுத்த, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துட்ட அந்த அதிகாரத்தின் முதல் வசனமே எப்படி இருக்குன்னா அசுத்த ஆவிகளை துரத்தவும். ஆனால் அந்த முதல் இதுலேயே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கோட்டை விட்டுட்டாங்க இவங்க. அதை வந்து அவங்களால கரெக்டாக செய்ய முடியல. அதை செய்ய முடியாதனால இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கொடுத்த அந்த அதிகாரத்தில் வந்து இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. யாருக்கு? சீஷர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன நாம் துரத்தலாம்னு நினச்சோன்னா நம்மளால் துரத்த முடியல,
அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒரு சந்தேகம் வந்ததுக்கப்புறம் இதை போய் யார்கிட்ட போய் கேட்குறாங்க? இதை போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்டே போய் கேட்குறாங்க. ஏன் எங்களால் கூடாமற் போயிட்டு அப்படின்னு கர்த்தர்கிட்டே போய் கேட்குறாங்க. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இவ்வகையான பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இன்றி வேறொன்றிலுமே புறப்பட்டு போகாது அப்படின்ற மாதிரி கர்த்தர் சொல்லிக்கிறார். அப்போ கர்த்தர் இயேசு இங்கே சொல்லும்போது இதில் கூட என்ன இருக்குது? ஒரு காரியம் இருக்குது. சீஷர்கள் செய்துட்ட ஒரு சில காரியம் இருக்குது. இப்போ என்ன? நீங்கள் ஜெபத்தில் தரித்திருக்கவில்லை, நீங்கள் உபவாசம் இருக்கவில்லை. அதுதான் அடையாளப்படுத்துது. இப்போ கர்த்தருக்கு வந்து கொடுத்துட்டாரு, அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்? கர்த்தர் இயேசு எப்படி இருக்கிறார்? அதன்படியாக பிரதிபலிக்கவில்லை தன்னுடைய சீஷர்கள். அதனால தான் கர்த்தர் இயேசு அவங்க என்ன பண்ணுறாருன்னா, இவ்வகையான பிசாசுகளை துரத்துவதற்கு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலே இன்றி வேறொன்றைக்குமே அது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சீஷர்கள் எப்படி இருக்காங்கன்னா, கர்த்தர் இயேசு கூடயே இருக்கிறதுனால அவங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா சரியாக இல்லை. அதனால தான் கர்த்தர் இயேசு குறிப்பிடுகிறார். உபவாசித்தார்களா அப்படின்னா உபவாசம் இல்லை. கர்த்தர் இயேசு கூட இருக்கும்போது அவங்க எப்படி இருக்காங்க? ராஜா போல இருக்கிறாங்க. பட்டினி கிடந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து கர்த்தர் இயேசு கூட இருக்கும்போது உபவாசிச்சது இல்லை அப்படின்றது தான் வந்து கர்த்தர் இயேசு அவங்க வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்ற பார்க்குறோம். அது மட்டும் கிடையாது, அங்கே வந்து என்ன நடக்குது? இன்னொன்று அவங்கக்கிட்ட இன்னொரு தவறு ஒன்று இருக்குது. அந்த காரியம் நடந்துச்சு இல்லையா? பிசாசை துரத்த முடியாமல் போனதற்கு உண்டான காரியத்தில் இன்னும் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களில் யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு சிந்தை அவர்களுக்குள்ளாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ கர்த்தர் இயேசு கற்பர்நாகுமுக்கு வந்து போகும்போது தம்முடைய சீஷர்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அதிலே வாசிங்க சிஸ்டர். அவர் வந்து 3ஆம் நாளிலே மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்கணும். அந்த வசனம் ஒன்று இருக்குது பாருங்க. இருபது 21 நினைக்கிறேன் சிஸ்டர். 31. ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். இப்போ என்ன நடக்குது? கர்த்தர் இயேசு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கர்த்தர் இயேசு கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்து எழுந்திருப்பார் அப்படிங்கிறத வந்து தம்முடைய சீஷர்களுக்கு வரும் வழியில், அதை கப்பர்நாகுமுக்கு வர வழியில் அவர் சொல்லிட்டு வர்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது சீஷர்களுக்கு என்னன்னா, அவர் பேசினது என்ன பேசினாங்கன்றதே வந்து அவருடைய சிந்தையில் இல்லை. அவர் என்ன பேசினாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் இதை பார்த்துட்ட கர்த்தர் இயேசு என்ன பண்ணுறாருன்னா, இதை கவனிக்கிறார். இவங்க என்ன நம்ம சொல்கிற விஷயத்தெல்லாம் எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்றதை அதை கவனிக்கிறார். கவனிச்சுட்டு தான் அவங்க என்னென்னா, உங்களுக்குள்ளாகவே என்ன ஒரு தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றது மாதிரி கர்த்தர் இயேசு கேட்பார். அதுக்கு வந்து சீஷர்கள் எல்லாம் வாய் திறந்து பேசியிருப்பாங்களா அப்படின்னா யாருமே அவரிடத்துல வாய் திறந்து பேசவில்லை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை குறித்து என்னென்னா, வழியில் தர்க்கம் பண்ணி கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு கர்த்தர் இயேசு கவனிச்சுட்டு தான் இப்போ ஒரு வார்த்தை கேட்குறாரு. மார்க் 9:35 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கடையானவனும் எல்லோருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி. இப்போ என்னென்னா, யார் ஒருத்தன் பெரியவனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லோரை விட சிறியவனாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லோருக்குமே பணிவிடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறார். இப்போது இன்னும் தன்னுடைய சீஷர்களுக்கு என்னென்னா, இதெல்லாம் ஒரு
அறிவுரை. இது என்னன்னா, தனக்குள்ளாக இருக்கக்கூடிய வெளிச்சத்தை தம்முடைய சீஷர்களுக்கு பழக்கி கொடுக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள் என்னன்னா, தன்னுடைய சீஷர்களுக்கு பழக்கி கொடுக்கிறார். என்ன பழகுறார் அப்படின்னா, அவர் உவமை மொழியில் பேசுகிற அந்த ஒரு வார்த்தை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லுகிறேன். இந்த உதாரணம் ஏன்னா நமக்கு எல்லா காரியங்களுமே விவரமாக சொல்ல முடியாது. இப்போ டக்குன்னு ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய அந்த இது தான் சொல்ல முடியும். ஏன் இவர் என்ன ஒன்லி மத்தேயு மட்டும்தான் சொல்கிறாங்க, ஒரு சில குறிப்பிட்டது தான் சொல்கிறாங்க. மத்தேயுல எப்படின்னா அப்படியே கிரமியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஏன்னா மத்தேயு தான் அதிகமாக வாசிக்கிறக்கூடிய ஒரு வசனங்களாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா அதிலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 12வது வசனம் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, அங்கே உவமையில் பேசியிருப்பாரா அப்படின்னா, உவமை மொழியிலலாம் அவர் பேசினதே கிடையாது. 13ஆம் அதிகாரத்திலிருந்து தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, உவமை மொழிகளில் பேசுகிறார். அது முதல் அந்த உவமை மொழி, இது விதை உவமை. 13ஆம் அதிகாரத்திலிருந்து தான் உங்களுக்கு விதை உவமை. இதுதான் நம்மளுடைய உவமையில் முதல் உவமை இல்லையா? கரெக்டா? ஸோ அந்த உவமை மொழியில் அப்போ தான் பேசுவதற்கு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கிறது பார்க்குறோம். இது சீஷர்களுக்கு புரிந்ததா அப்படின்னா, சீஷர்களுக்கு புரியல. அவர் உவமை மொழியில் பேசினோடனே சீஷர்களுக்கு புரியல. சீஷர்கள் போய் கேட்குறாரு. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஏன் அவங்கக்கிட்ட உவமை மொழியில் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பயும் தன்னுடைய சீஷர்களை நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. கர்த்தர் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கீழ்ப்படிதலை, அன்பை, மற்றவர்களிடத்தில் பெருமாற்றம் பண்ணக்கூடிய விதங்களை எல்லாவற்றையுமே சொல்லிக் கொடுக்கிறார். அதில் இது ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானுக்கே உண்டான ஒரு வார்த்தை. ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு தெரியல அப்படின்னா, நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு சிரிச்சிருப்போம் இல்லையா? ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னொன்னே அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவங்கள பார்த்து ஆடா இது கூட தெரியலையா அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு சிரிப்பை சிரிச்சிருப்போம். ஆனால் கரெக்டான ஒரு ஆசிரியர், சரியான ஒரு ஆசான் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி அவர் இது பண்ணுறாருன்னா, அவர்களுக்கோ அது அருளப்படவில்லை. உங்களுக்கு அது என்ன பண்ணியிருக்கு, அருளப்பட்டு. இது என்னன்னா, இப்போ மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாதா அப்படின்னா, மற்றவர்களுக்கு வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஆனாலும் அதில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, விசேஷித்தவர்களாக இருக்கீங்க. நீங்கள் எப்பயிலேருந்து இருக்கீங்க, என்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பத்திலிருந்து நீங்கள் கூட இருக்கிறீங்க அப்படிங்கிறத அவர் ஒரு தெளிவாக அங்கே தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் என்னன்னா வாய்மொழி வார்த்தைகள், மற்றவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு சில வாய்மொழி வார்த்தைகள். மற்றவங்களை நம்ம யாராக இருந்தாலுமே சரி, மற்றவங்களை குற்றப்படுத்தியோ மனசு வேதனைப்படுத்தும்படியாகவோ அப்படி பேசக்கூடாது. நாம் பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணும்னா, ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இருக்கணும், அவர்களுக்கு தேற்றக்கூட ஒரு வார்த்தையாக இருக்கணும். அதை தான் கர்த்தர் இயேசு அங்கே என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்குறோம். அப்போ ஏன் இதெல்லாம் கர்த்தர் இயேசு செய்கிறார் என்றால், கர்த்தர் இயேசு இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய சீஷர்களும் இன்னும் வரக்கூடிய ஜனங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர்களும் முதல்ல சொன்னது போல சந்திரனை போல வெளிச்சமாக இருக்க வேண்டும். அது எப்படி, சூரியனிடத்தில் வாங்கி பிரதிபலிக்கக்கூடியவர்களாக அந்த வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய
வேறொன்றிற்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. வாசிங்க sister. 15 வாசிச்சிங்களா? விளக்கை கொளுத்தி மரக்கால்களால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நாமும் இப்போ எப்படித்தான் இருக்கோம் அப்படின்னா, உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும். உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். கர்த்தர் எப்படி சொல்கிறாரு பாருங்க, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அது இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது வீட்டிற்கு எல்லா இடத்துலையுமே வெளிச்சம் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல் தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தன்னிடத்தில் இருந்த எல்லா விதமான வெளிச்சத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லா விதமான அப்படின்னா அதிகாரங்கள் கொடுத்தார், கீழ்ப்படிதல் எப்படி அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்திருக்கிறார், அன்பு எந்த விதமான அன்பும் எப்படிப்பட்ட அன்பும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார், மற்ற ஜனங்களிடத்தில் எப்படி பரிமாற வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா விதமான குணலட்சணங்களையுமே கர்த்தர் இயேசு தன்னுடைய சீஷர்கள் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவருடைய அதிகாரத்தையுமே கொடுத்திருக்கிறார். அதிகாரம்னா சகல விதமான பிசாசுகளை துரத்தவும், நோய்களை குணப்படுத்தவும், மரித்தோரை எழுப்பவும், இந்தபடியான அதிகமான ஒரு அதிகாரங்களை தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா இவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் யார் பெயரிட்டாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பெயர் தான். இப்போ இதனால தான் இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவங்க உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேணும். இதுக்கு தான் கர்த்தர் இயேசு ஒரு இடத்துல சொல்றார். அப்படின்னா யோவான் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்போஸ்தலர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவர். ஷீலோவாம் என்பதற்கு என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவர். இப்போ இந்த குருடன் எங்கே போய் பார்வை அடையணும்? ஷீலோவாம் குளத்தில் போய் முகத்தை கழுகி பார்வை அடைய வேணும். அப்போ சீலோவாம் அப்படின்னா அனுப்பப்பட்டவர்கள், அப்போஸ்தலர் அப்படின்னாலுமே அனுப்பப்பட்டவர்கள். இப்போ நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி உலகத்திற்கு கர்த்தர் இயேசு ஒளியாக இருக்கிறாரோ, அதே போல் கர்த்தர் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களும் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும். அப்படி வெளிச்சமாக இருந்தால் மட்டும்தான் இந்த குருடன் அந்த குளத்திலே கண்களை கழுவும் பொழுது அவன் பார்வையடைந்தவனாக போக முடியும். நாம் நடந்து கொள்ளும் கர்த்தர் இயேசுனுடைய குணலட்சணங்களை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கும் பொழுது தான் நம்மளோட சார்ந்தவர்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த குருடனை போல தங்களுடைய இருளிலிருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை காண முடியும். ஸோ அதற்காக தான் கர்த்தர் இயேசு அங்கே குறிப்பிடுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை, நாமும் அப்போது கர்த்தர் இயேசுவை போலவே நம் பிதாவாகிய கடவுளிடத்தில் இருக்கக்கூடிய, அவர் கொடுக்கக்கூடிய அந்த பிரமாணங்கள், கட்டளைகள், அவர் நாம் பிதாவாகிய கடவுளிடத்தில் எடுத்துக்கொண்ட அந்த உடன்படிக்கைப்படியாகவும் நாம் அப்படி இருந்தோம் அப்படின்னா நாமளை எப்படி இருப்போம்? கர்த்தர் இயேசுவை போலவே வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லா விதமான குணலட்சணங்களையும் கர்த்தர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார் இல்லையா? அந்த விதமான எல்லா விதமான குணலட்சணங்களுமே நமக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா நாம் என்ன ஆகும்? போவோம் அப்படின்னா, இது டைரெக்டாக ஜம்ப் ஆகிறது தான். ஓகேங்களா? டைரெக்டாக ஜம்ப் ஆகி இங்கே போகிறது தான் இந்த வசனம். மற்றபடி
என்ன டக்குன்னு எடுத்து அங்கே போயிட்டாருன்னு பார்க்க வேணாம். நம்முடைய சரீரம் நம்ம என்ன ஆகும்னா, இந்த சரீரத்தை விட்டு நம்ம எங்கே போவோம்னா வேறொரு சரீரத்துக்கு நாம் செல்லுவோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம இடத்துல இருந்த இந்த ஜீவனுக்கு இந்த சரீரம் பிடிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இடத்துல இந்த ஜீவன் இருக்கு இல்லையா, இந்த சரீரம் எப்படி இது இப்போதைக்கு இந்த சரீரத்தை என்னன்னு கூப்பிடுவீங்க? இந்த சரீரம் இப்போ ஜீவன் இருக்குது, இந்த சரீரத்துக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கு. இந்த சரீரத்தை வந்து கிருஷ்ணகுமார் கூப்பிடுவீங்க, என்ன வேணாலும் கூப்பிடலாம் இல்லையா? ஸோ நான் படிச்சிருக்க படிப்பு, அதனுடைய மதிப்பு, இந்த சரீரத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் இந்த ஜீவன் வந்து என்னாச்சு, ஜீவன் போயிடுச்சுன்னா இந்த சரீரத்தை எப்பேற்பட்ட முதலாளியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட முதல்வராக இருந்தாலும், இல்லை பிரைம் மினிஸ்டராக இருந்தாலுமே இந்த சரீரத்திற்கு பேர் என்ன? டெட் பாடி. டெட் பாடி இல்லை, ஜீவன் இல்லைன்னா பாடி, டெட் பாடி போனோம், அவ்வளோதான். ஆனால் இந்த சரீரம் நம்மளுடைய சிந்தனை, நம்ம கர்த்தருக்குள்ளார கடவுளுக்குள்ளாக நம்மளுடைய கர்த்தர் இயேசுவை போலவே நம்ம அந்த குணலட்சணங்கள் மாறிவிட்டது அப்படின்னா, இந்த சிந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சரீரத்தில் இருப்பதற்கு அதற்கு பிரியம் இருக்காது. ஸோ வாசிக்கலாம், ரோமர் எழுதின சுவிசேஷம், ரோமர் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 19 22 வரை. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. என்ன பண்ணுதுன்னா, இது வந்து நம்மளுடைய சிந்தை மட்டும் இல்லை, நம்மளுடைய சிந்தை மட்டும் அப்படி இல்லை, மற்ற எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, அந்த அந்த புது சிருஷ்டியிலிருந்து நம்ம சரீரத்தில் இருக்கும் அந்த புதிய சிருஷ்டி வந்து எப்படின்னா, இந்த உடம்புலேருந்து பிரிஞ்சு அந்த உடம்புக்கு போகணும் அப்படிங்கிறத அந்த புதிய சிருஷ்டி சிந்திக்கும். இது நம்மளுடைய சரீரம் மட்டும் இல்லை, சபைக்காக அழைக்கப்பட்ட எல்லாருடைய சிந்தையும் கிறிஸ்துவை போல மாறிவிட்டது அப்படின்னா, அந்த எல்லா புது சிருஷ்டிகளுமே எப்படி தான் நினைக்கும்னா, இந்த மாதிரி தான் ஏகமாய் தவிக்கும். அது என்ன பண்ணுன்னா பிரசவ வேதனைப்படும் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஏன்னா நம்முடைய புது சிருஷ்டியினுடைய சிந்தை எப்படின்னா எதை நோக்கி இருக்கும் என்றால், இந்த புது சிருஷ்டி இருக்கு இல்லையா, இந்த புது சிருஷ்டியினுடைய சிந்தை எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதானது அப்படிங்கிற அந்த சிந்தை நமக்குள்ளார வந்துடும். நம்ம எப்படி இருக்க போகிறோம்? பிதாவோடும் கர்த்தர் இயேசுவோடுமே நம்ம எப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தை யாருக்கு வரும்னா, மனவாட்டியாகிய சபையாகிய அந்த புது சிருஷ்டிக்கு வந்து அந்த சிந்தை வரும். அப்பொழுது இந்த ஃப்ளெஷ் வந்து தேவையில்லை, இந்த சரீரம் தேவையில்லை, இந்த சரீரம் அழிவுக்குரியது, மாயைக்கு உட்பட்டது. ஸோ இந்த சரீரம் இல்லாமல் நம்ம எங்கன்னா புது சரீரத்துக்குள்ளாக போவதற்கு வந்து அந்த சிந்தை அப்படி இருக்கும். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படிங்கிற அந்த சிந்தைக்குள்ளாக இந்த சரீரம் போகும் அப்படின்னு பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. அது மட்டுமல்ல, அந்த சரீரத்திற்கு இப்போ என்ன வரும்? ஒரு புது நாமம் வரும். அது மட்டும் இல்லை, அதனுடைய சிந்தை அடுத்தது எப்படி இருக்கும் அப்படின்னா,
இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. அப்படி ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு சிந்தையாக இருக்கும். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இந்த சிந்தை தான் எப்படி இருக்கும்னா அந்த புது சிருஷ்டிக்குள்ளாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அங்கே நமக்கு மட்டும்தான் புதிய பெயரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம புதுசாக ஒரு சரீரம் பெற்றுக்கொண்டோம், அதுக்கு ஒரு நேமும் கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு மட்டும்தான் அங்கே புதிய பெயராக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எல்லாமே எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப இழுவையாக போயிட்டுருக்குங்களா? ரொம்ப ரொம்ப மொக்கையாக போயிட்டுருக்குங்களா? ரொம்ப ரொம்ப உற்சாகம் இல்லாமல் போயிட்டுருக்குங்களா? யாருமே பேசக்கூடிய மாட்டேங்கிறீங்க. ஓகே, அதாவது இந்த சரீரம், புதிய சரீரத்துக்கு மட்டும்தான் அந்த பெயர் இருக்குமா? வேற யாருக்குமே புதிய பெயர் இருக்காதா அப்படின்னா, மற்ற இருக்கு, பெயர் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இங்கே எத்தனை பேர்த்துக்கு பேர் மாறப்போகுது? அதாவது என் தேவனுடைய நாமத்தையும், என் தேவனுடைய நாமத்தையும் அப்படின்னா, இதுவரைக்குமே நமக்கு தெரிஞ்ச பிதாவாகிய கடவுளுடைய பெயர் என்ன தெரியும்? யாவே என்னும் நாமம் தெரியும், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நாமம் தெரியும், கர்த்தர் என்ற நாமம் தெரியும், இருக்கிறேன் என்ற நாமம் தெரியும். ஆனால் கடவுளுடைய உண்மையான பெயர் நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. இதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்றது என்ன பேரினுடைய அர்த்தம்? ரட்சகர். இயேசுங்கிறது ரட்சிப்பு. கர்த்தர் இயேசு, அதாவது அந்த நாமம் இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. ஆனால் நித்தியம் விட்டால், நித்தியம்னா அழியாமை, இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா எல்லோருமே, இந்த உலக ஜனங்கள் எல்லோருமே நித்தியத்திற்குள்ளாக கடந்து போய் விட்டால் ரட்சிப்பு தேவையா? ரட்சிப்பு தேவைதான். அப்பொழுது அந்த நாமம் தேவையா அப்படின்னா அப்போது அந்த நாமம் தேவையில்லை. அப்போ அதுக்கு தான் அங்கே என்ன சொல்றாரு? என் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும். கர்த்தர் இயேசு சொல்ற வார்த்தை தான் இல்லையா? அப்ப என்னுடைய புதிய நாமத்தையும், இன்னொன்று புதிய எருசலேமாகிய அவருடைய நகரத்தின் புதிய நாமம். ஸோ இதையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது எல்லாமே பெயர் மாற்றப்படும். நம்மளுடைய பெயர் மாற்றப்படலை, நமக்கு மாற்றப்பட்டது உண்மையான பெயர் கொண்ட கடவுளுடைய நாமமும் கர்த்தர் இயேசுனுடைய நாமமும். யாருடைய இதில் எழுதுவேன் அப்படின்னா, யாரு? என்னுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலமும் நீங்குவதில்லை. அந்த தூண் மேலே என்னென்ன எழுதுவேன்னா, தேவனுடைய நாமத்தையும் அவருடைய உண்மையான பெயர் குறிப்பிடப்படுகிறது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புதிய நாமத்தையும் புதிய எருசலேமினுடைய நாமத்தையும் எதில் எழுதுவேன்னா, அங்கே தூணாய் நிற்கிற அந்த மனுஷன் மேல் எழுதுவேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த மகா பெரிய வெளிச்சத்தை என்னன்னா, அங்கே பெயர் சூட்டுகிறார்கள். இதை நான் யார் மேலே எழுதுறாங்கன்னா, அங்கே தூணாக இருக்கக்கூடிய அவர் மேலே எழுதுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக போவதற்கு கர்த்தர் இயேசு பாடுபட்டது போல நாமளும் என்ன பண்ணோம் அப்படின்னா பாடுபட வேண்டும்.
அது எதுக்காகன்னா, இங்கே நம்ம வெளிச்சம் கொடுத்தாதான், இப்போதைக்கு இந்த சரீரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும். அதை கொடுக்கணும் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபட்டு சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் எழுந்தது போல, நாம் அந்த மாதிரி நமக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனாலுமே கர்த்தர் இயேசு பாடுபட்டது போல நாமளும் என்ன பண்ணோம் அப்படின்னா, பாடுகள் பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்படி பாடுபட்டால் தான் நாமளும் என்ன ஆகும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு வெளிச்சமாக தோணுவோம். மற்றவங்க நம்ம மூலியமா ஒரு ஒரு ஆத்மா நம்ம ஆதாயப்படுத்தினாலுமே கூடிய நாம் என்ன எப்படி இருப்போம் அப்படின்னா, கர்த்தர் இயேசுவை போல பிரதிபலிப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்படி வெளிச்சம் கொடுத்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ பார்த்த அந்த புதிய சரீரத்துக்குள்ளாகவும் புதிய நாமத்திற்குள்ளாகவும் கர்த்தர் இயேசுவையும் பிதாவாகிய கடவுளையும் முகமுகமாய் பார்ப்பதற்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்ம இப்போ இருக்கும்பொழுதே நம்ம எப்படி இருக்குன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் பகலின் பிள்ளைகளாகவும் நாம் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளையாக நடந்து கொள்ளுவோம். அப்படி நடந்தோம்னா நம்ம பார்த்த காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் சகோதர சகோதரிகளை. அப்படி நடக்க பிதாவாகிய கடவுள் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்களுக்கு கர்த்தர் இயேசு மூலமும் பிதாவாகிய கடவுள் மூலமும் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன் சகோதர சகோதரிகளை.